Standard 9, Unit 4, Exercise 4.6, Question number 3. Construct triangle ABC with AB 5 cm, angle B 100 degree and BC 6 cm and also locate its circumcenter and circumcircle. அதே போல தான் நம்ம circumcenter find out பண்ண போறோம் and then circumcircle வரைய போறோம். So triangle கான measurements இங்க கொடுத்துட்டாங்க. So அப்ப நம்ம givenல வந்து எழுதிக்கலாம். AB equal to 5 cm இருக்க போகுது. Angle B வந்து 100 degree இருக்க போகுது and then BC equal to 60 cm இருக்க போகுது. So அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ஒரு rough diagram வரைய போறோம். Okay, so rough diagram அதுக்கப்புறம் நம்ம fair diagram. So rough diagram நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி first வந்து நம்ம ஒரு circle போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் ஃபேர் டயக்ராமில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் போட்டுட்டு தான் சர்க்கிள் போடுவோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். ஏன்னா ட்ரையாங்கிள் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்க்கிள் போட முடியாது, ஏன்னா வெளியில் உள்ளே போகும். நம்ம இங்கே மெஷர்மெண்ட் இல்லாமல் போடுறோம் இல்லையா, ஸோ அதனால். ஓகே, ஸோ இப்போ சர்க்கிள் போட்டாச்சு. இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். எனி மெஷர்மெண்ட்டில் வரைஞ்சிட்டு நம்ம அதோட சைட்ஸை மட்டும் கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம், மெஷர்மெண்ட்டும் அண்ட் சைட்ஸையும். ஓகே, ஸோ இப்போது ஏபி எத்தனை சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அண்ட் பிசி இல்லையா, ஏபிசி ட்ரையாங்கிள் அண்ட் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 100 டிகிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து வரைய போகிறது ஃபேர் டயக்ராம். ஓகே, ஸோ ஃபேர் டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் வரையணும். அதுக்கு பேஸ், ஸோ பேஸ் வந்து நம்ம இங்கே 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ 5 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்க போகிறோம். 5 சென்டிமீட்டர் ஏபி 5 சென்டிமீட்டர் ஓகே. ஸோ இப்போ வந்து ஆங்கிள் பி ஈக்குவல் டு 100 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஆங்கிள் பியில் வச்சு ப்ரொடக்டரில் 100 டிகிரி நம்ம பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஆங்கிள் பியில் வைக்கும்போது இந்த பக்கம் இருந்து நம்ம பார்க்கணும். ஓகே, 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ அப்போது இங்கே பார்க்கணும். 100 டிகிரி இங்கே வருது இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம 100 டிகிரியை மேக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இங்கே பிசி 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ பியிலேருந்து நம்ம 6 சென்டிமீட்டர் ஆர் கட் பண்ணோம். அங்கே எந்த இடத்துல ஆர் கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் வந்து சி. 6 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஓகே, டேக் 6 சென்டிமீட்டர் வித் ரூலர் அண்ட் கட் த ஆர்க் ஃப்ரம் த 100 டிகிரி straight line. Okay, so it will make point C. இது வந்து C பாயிண்ட் வந்து மேக் பண்ணும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 100 டிகிரி இல்லையா. ஸோ இப்போ இந்த ஏசியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நமக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு எனி 2 சைட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைய போகிறோம். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எப்படி வரையணும்னு தெரியும். மோர் தென் ஆஃப் எடுத்து ஆர்க் கட் பண்ணிக்கலாம். 2 சைட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, நிறைய தடவை நீங்கள் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சிருக்கீங்க. ஃப்ரம் 8th 7thலேருந்தே நீங்கள் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் வரைஞ்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நேம் சொன்னாவே அது எப்படி வரையணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னால் எப்படி வரையணும் அண்ட் ஆங்கிள் பைசெக்டர்ஸ் எப்படி வரையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஆல்டிடியூட் எப்படி வரையணும்னு நான் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது ஏபி சைடுக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து பிசி சைடில் மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறோம். ஸோ அதே போல் ஆர்க்ஸ் கட் பண்ணுறோம். இந்த பக்கமும் ஆர்க் கட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகலை இல்லையா. ஸோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இதை லென்த் பண்ணிக்கலாம் இந்த ஆர்க்கை. இப்போ கரெக்டாக பாருங்கள், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் எதோட ஆர்க்குன்றதை கரெக்டாக வச்சு நீங்கள் லைன் போடணும். ஓகே, பாயிண்ட் மாற்றி வச்சிங்கன்னா டயக்ராம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஆர்க்ஸை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது 2 பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ அது ட்ரையாங்கிளுக்கு வெளியில் வந்து மீட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு எஸ் சர்க்கம் சென்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரேடியஸ் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா 4.4
4.3 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.3 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இது எங்கேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு 4.3 தான் இருக்கும். இதோட ரேடியஸும் இங்கேயும் 4.3 தான் இருக்கும், இங்கேருந்தும் 4.3 தான் இருக்கும். ஸோ SA, SB, SC 3மே உங்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் சர்க்கிள் வரும். ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிள் வரைய போகிறோம். இங்கே பாருங்கள், பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. பாயிண்ட் இங்கே வச்சுட்டு ஏல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காம்பஸை ஏல கரெக்டாக ஏ பாயிண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக B and Cயில் வந்து கரெக்டாக வந்து அந்த பாயிண்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்க்கிள் வரைய போகிறோம். அது கரெக்டாக ABCயை டச் பண்ணி தான் அந்த சர்க்கிள் வரும். ஓகே, நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் வரைஞ்சிங்கன்னா அது ABCயை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சர்க்கிள் ஃபார் ட்ரையாங்கிள் ABC given measurements. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கிள் ரேடியஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் இருக்கிற மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறீங்க. பட் மெஷர்மெண்ட்ஸை மட்டும் இங்கே என்ன நீங்கள் கொஷின் எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, சர்க்கிள் ரேடியஸ் ஈக்குவல் டு 4.3 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு பாயிண்ட் தான் வரும் எக்ஸ்ட்ராவாக. இப்போ நீங்கள் வரைகிறீங்க ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் 0.1, 0.2 வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியஸ் வந்து வேரி ஆகும். ஒரு பாயிண்ட் 4.4 வரலாம், இல்லை 4.2 வரலாம். ஓகேவா? ஸோ ஆனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. 4.5, 4.6லாம் வந்துன்னா நீங்கள் தப்பான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.